வெற்றிலை அனைத்து தெய்வங்களுக்கும் பயன்படுத்தக்கூடியதாகும். இது மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஆஞ்சநேயர், பெருமாள், ஸ்ரீராமர் ஆகிய தெய்வங்களின் வழிபாட்டில் வெற்றிலை மாலை அணிவிப்பது மிக முக்கியமான பிரார்த்தனையாகும். ஸ்ரீராமரின் வெற்றி செய்தியை சொன்ன ஆஞ்சநேயருக்கு சீதா தேவி வெற்றிலை கோடியை மாலையாக அணிவித்ததால் நாமும் வெற்றிலை மாலை அணிவித்தால் நாம் எடுக்கும் காரியங்களில் அனுமன் வெற்றியே அருள்வார் என்பது நம்பிக்கை. வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் அதை தானமாக கொடுப்பது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத் தரும் என்பது நம்பிக்கை. ஆனால் வெற்றிலை மிக முக்கியமான பரிகார பொருளும் கூட. வெற்றிலையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்முடைய ராசிக்கு உகந்த பொருளுடன் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு படைத்து வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். வெற்றிலை, பாக்கு 2 சேர்ந்ததை தாம்பூலம் என குறிப்பிடுகிறோம். ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்ட வெற்றிலை தெய்வீக தன்மையும் கொண்டது என்பதால் இவற்றை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முக்கிய பொருளாக வெற்றிலை இடம்பெறுகிறது. தெய்வத்திற்கு எதுவுமே படைத்து வழிபட முடியாதவர்கள் 2 வெற்றிலையும் ஒரு பாக்கும் வைத்து வழிபட்டாலே அங்கு தெய்வ அருள் முழுவதுமாக கிடைக்கும். வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும், மத்தியில் சரஸ்வதியும், காம்பு பகுதியில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனாலேயே வெற்றிலையை பயன்படுத்தும் போது காம்பினை கிள்ளி விட்டு பயன்படுத்துகிறார்கள். அனைத்து தெய்வங்களின் பூஜைக்கும் வெற்றிலை பயன்படுத்தலாம். 2 வெற்றிலைக்கு ஒரு பாக்கு என்ற கணக்கில் இரட்டைப்படை எண்களிலேயே வெற்றிலையை பயன்படுத்த வேண்டும். வெற்றிலையின் நுனிப்பகுதி சுவாமிக்கு இடப்புறம் இருக்கும் படி வைக்க வேண்டும். வெற்றி, தூய்மை, மரியாதை, அன்பு, பக்தி ஆகியவற்றின் அடையாளமாக வெற்றிலை பார்க்கப்படுகிறது. வெற்றிலை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறோ அந்த இடத்தில் உள்ள தீய ஆற்றல்களை அழித்து மனதிற்கு அமைதியை தரக்கூடியது. அதனாலேயே இந்த இலையை பூஜைக்கு கண்டிப்பாக பயன்படுத்துகிறார்கள். வெற்றிலை மருத்துவ குணம் நிறைந்தது, தெய்வீக தன்மை கொண்டது, மங்களமான பொருள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் துன்பங்களை போக்கக்கூடிய முக்கியமான பரிகார பொருள் என்பது பலருக்கும் தெரியாது. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு வெற்றிலையை படைத்து வழிபடுவதால் அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் தீரும். அப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்திற்கு வெற்றிலையில் என்ன பொருளை படைத்து வழிபட்டால் அவர்களின் துன்பங்கள் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேஷம், செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து முருகப் பெருமானை வழிபட வேண்டும். ரிஷபம், செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலையில் மிளகு வைத்து ராகுவை வழிபட வேண்டும். மிதுனம், புதன்கிழமையில் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து இஷ்டத்தை வழிபட வேண்டும். கடகம், வெள்ளிக்கிழமையில் வெற்றிலையில் மாதுளம் பழம் வைத்து காளியை வழிபட வேண்டும். சிம்மம், வியாழக்கிழமையில் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். கன்னி, வியாழக்கிழமையில் வெற்றிலையில் மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். துலாம், வெள்ளிக்கிழமையில் வெற்றிலையின் மீது கிராம்பு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். விருச்சிகம், செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலையில் பேரிச்சம்பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். தனுசு, வியாழக்கிழமையில் வெற்றிலையில் கற்கண்டு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். மகரம், சனிக்கிழமையில் வெற்றிலையில் அச்சு வெல்லம் வைத்து காளியை வழிபட வேண்டும். கும்பம், சனிக்கிழமையில் வெற்றிலையில் சிறிது நெய் வைத்து காளியை வழிபட வேண்டும். மீனம், ஞாயிற்றுக்கிழமையில் வெற்றிலையில் சர்க்கரை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணமே நிற்பதில்லை என்ற வருத்தம் பலருக்கும் உண்டு. இதற்கு சாஸ்திரங்களில் ஒரு சில தீர்வுகள் சொல்லப்பட்டுள்ளன. எப்போதுமே வீட்டில் அமைதி குலைந்தாலோ, உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலோ, அல்லது பண நெருக்கடி, வறுமை சூழ்ந்தாலோ அனைத்துக்குமே வெற்றிலை நல்ல தீர்வை தருகிறது. இதற்கு எளிய முறையில் எத்தனையோ பரிகாரங்கள் உள்ளன. குறிப்பாக வெற்றிலையை பசுமை மாறாமல் வாங்கி வந்து அதை தண்ணீரில் சுத்தமாக கழுவி வீட்டின் வாசலிலேயே தொங்கவிட வேண்டும். இதனால் வீட்டிற்குள்ளிருக்கும் எதிர்மறை சக்தி வெளியேற்றப்பட்டு நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள் பரவும். ஆனால் வாசலில் தொங்கவிடும் இந்த வெற்றிலைகள் காய்ந்து விடக்கூடாது. அப்படியே காய்வது போல தெரிந்தால் உடனே எடுத்துவிட்டு புதிய வெற்றிலையை மீண்டும் அதுபோல தொங்கவிட வேண்டும். அதேபோல வெற்றிலை ஒரு தாம்பூல தட்டின் மீது வைத்து அதன் மீது பச்சை கற்பூரத்தையும் வைக்க வேண்டும்.
பச்சை கற்பூரத்தில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு இந்த தட்டை அப்படியே பூஜை அறையில் வைத்து பச்சை கற்பூரத்தை ஏற்றி வைக்க வேண்டும். விளக்கேற்றிவிட்டு மனமுருகி வேண்டிக் கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் விலகும். புதன்கிழமைகளில் விநாயக கோயிலுக்கு சென்று வெற்றிலை, ஏலக்காய் சேர்த்து தர்ப்பணம் செய்தால் உங்களுக்கிருக்கும் தடைகள் அத்தனையும் நீங்கிவிடும். செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு வெற்றிலை மாலையிட்டு வழிபட்டு வந்தாலும் கடன் பிரச்சினை தீரும். அதேபோல ஒரு வெற்றிலையில் 3 மிளகு வைத்து மடித்து ஒரு நூல் போல கட்டி பூஜையறையில் வைத்துவிட வேண்டும். குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை 3 நாளும் வழிபட்டு வரவேண்டும். 3 நாள் கழித்து இந்த வெற்றிலை பொட்டலத்தை அப்படியே கொண்டு போய் ஓடும் தண்ணீரில் அல்லது ஏரி குளங்களில் போட்டுவிட வேண்டும். இதற்கு பிறகு உங்களது பிரார்த்தனை ஈடேறும். உப்புக்கல்லை வைத்தும் சில பரிகாரங்களை செய்வதால் தரித்திரம் விலகும் என்கிறார்கள். நீங்கள் மாத சம்பளம் வாங்குவதாக இருந்தால் முதல் சம்பளம் வாங்கியதுமே கல் உப்பு பாக்கெட், மல்லிகைப்பூ 2னையும் வாங்கிட வேண்டும். சம்பளதாரராக இல்லாவிட்டால் வருவாயின் முதல் பணத்தில் இந்த 2ஐயும் வாங்கலாம். உப்புக்கல்லை வீட்டு வாசலில் ஒரு கிண்ணத்தில் நிரம்பி வழியும் அளவுக்கு போட்டுவிட்டால் போதும். அத்தனை திருஷ்டிகளும் உங்கள் மீதிருந்தால் கழிந்துவிடும். இந்து உப்பையும் வைக்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்க சமையலறையில் வைத்து இதனுடன் 1 ரூபாய் நாணயத்தையும் வைத்து பிரார்த்திக்க வேண்டுமாம். இதனாலும் பணக்கஷ்டம் தீரும் என்பதும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. உங்கள் குல தெய்வ கோவிலுக்கு சென்று எடைக்கு எடை பச்சரிசியை தானமாக தரலாம்.